அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக சமைச்சு சுவையாக சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். சரி, இந்த வீடியோவில் நம்ம பாட்டி அம்மாவெல்லாம் சமைச்ச மாதிரி சூப்பராக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மட்டன் குழம்பு சமைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரப்போகிறேன். இதில் சிறப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடையில் போய் மசாலா வாங்க தேவையில்லை, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும் மசாலா அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிற 4-5 பொருளை எடுத்து போட்டு அழகாக வறுத்து அரைச்சி ஜம்முன்னு வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சமைக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு பிச்சுக்கும். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து ஒரு 4-5 பேர் கீழே கமெண்ட் போட்டிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பண்ணலான் இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை மாதிரியே சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இன்னும் நிறைய வீடியோ போடுவேன். இப்போ வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்ப்போம். இந்த 4 வெங்காயம், 4 தக்காளி, ஒரு பெருவரல் அளவுக்கு இஞ்சி, ஒரு 3 பூண்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியை நறுக்கி வச்சுருங்க, இஞ்சி பூண்டு அரைச்சிருங்க. இந்த மசாலா எப்படி தயாரிக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. சட்டியில் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். 4 ஏலக்காய் போட்டுட்டு 2 மராட்டி மொக்கு, ஒரு சின்ன துண்டு பட்டை போடுங்க. நான் போடுற அளவு எல்லாமே 1 கிலோ மட்டனுக்கு போடுறேன். நான் 1 கிலோ மட்டனுக்கு இவ்வளோ தான், இதுக்கு மேலே போட தேவையில்லை. ஒரு 10 கிராம்பு போடுங்க, 10 கிராம்பு போடுங்க, தாராளமாக போடுங்க. இது பேர் ஜாதி பித்திரி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது மட்டன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அளவில் ஜாதி பித்திரி போட்டுக்கோங்க. மிளகு ஒரு 1.5 ஸ்பூன், நார்மல் டீஸ்பூன் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி ஒரு 2.5 இல்லை 3 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதாவது மிளகு எவ்வளோ போட்டோமோ அந்த மாதிரி டபுள் அளவில் நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. விதை கொத்தமல்லி போடுங்க. இதை நல்லா வறுக்க வேண்டியதான். சட்டியில் எண்ணெயெல்லாம் விடக்கூடாது. சும்மா ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்தேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எண்ணெயே விடாதீங்க. இதை வறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும், ஈரப்பதம் இருக்கும். அது போகணுங்கிறதுக்காக தான் வறுக்கிறோம். அப்படி வறுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த அரோமா, அந்த மனம் நல்ல என்ஹான்ஸ் ஆகும். அதுக்காக தான் வறுத்து அரைக்கிறாங்க. பாட்டியெல்லாம் வறுத்து அரைச்சி சமையல் பண்ணாங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அப்போ தான் அந்த மனம் நல்ல எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளில வரும். அது அரியோட கலக்கும்போது தான் அந்த சாப்பாடு சாப்பிட அப்படியே இழுக்கும், கொண்டான்னு கேட்கும். நல்லா கிளறி வறுக்கணும். இந்த பார்த்திங்களா, இந்த புகை வந்துருச்சு இல்லையா? இந்த கண்டிஷனில் வறுத்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கூட அப்படியே சட்டியை விடாதீங்க, தீஞ்சு போகும். அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கூட இன்னும் கொஞ்சம் கிளறிக்காங்க. கிளறினதை திரித்து வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் எடுத்து ஊற்றுங்க. எண்ணெய் நீங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கடலை எண்ணெய் ஒரு 40 ml 50 ml. ஏன்னா மட்டனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கொழுப்பு பார்த்துக்கோங்க. அதில் ஆல்ரெடி கொழுப்பு இருக்கும்போது நம்ம எண்ணெயும் நிறைய விட்டு சமைக்கக்கூடாது. இப்போல்லாம் டேஸ்ட்டு வேணும்னா எல்லோரும் எண்ணெயை நிறைய ஊற்றுறாங்க. அப்படிலாம் ஊற்றாதீங்க. பாட்டி அம்மாலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அது 1 மாதத்துக்கு போகும். ஆனால் இப்போ நம்ம 1 மாதத்துக்கு 3 லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இந்த எண்ணெயில் பேருக்கு ஒரு ஏலக்காய், ஒரு 3-4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுட்டு அதோட நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்க வேண்டியதான். இந்த வெங்காயத்தை வதக்கிற இடத்துல ரொம்ப 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 பொறுமை வேணும். நல்ல இந்த வெங்காயம்லாம் பொரிஞ்சு வரணும். அதாவது பக்கோடா பொரிப்போம் பார்த்திங்களா, அந்த பக்கோடா பொரிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த பதத்தில் ஒரு 3/4 பதம் அளவுக்கு இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். அதே சமயத்தில் நல்லா கிளறி இதை வதக்கணும். இதை கிளறாமல் சும்மா அப்படியே சூடாகட்டும்னு விட்டுட்டு ஒரு பக்கம் தீஞ்சு போய் ஒரு பக்கம் வேகாமலையும் இருக்கிற மாதிரியெல்லாம் வதக்கக்கூடாது. நல்ல ஈவனாக வர்ற மாதிரி கிளறி தெளிவாக வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்குனீங்கன்னா எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுத்துரும். ஸோ அந்த சீக்ரெட் வெங்காயம் வதங்குறதுல இருக்குது. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிடணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பொரிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிடணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி எடுத்து உள்ளே போட்டுற வேண்டியதான். தக்காளியை போட்டு ஒரு 2-3 பெரட்டை அப்படியே பரட்டிக்கங்க. தக்காளியை லைட்டாக அப்படியே பரட்டிக்கங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை பாருங்கள், திரியாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப பொடியாக பவுட்ரெல்லாம் நான் அரைக்கலை, திரியாக தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சின்ன உரலில் வச்சு இடித்து தான் போடுவாங்க. ஸோ அதனால் அந்த அளவில் தான், அந்த இடித்து போடுற மெத்தட் தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். வறுத்து திரிச்சின்னா வறுத்து இடித்து தான். ஸோ அந்த மாதிரி இடித்து போடுற கண்டிஷனில் மசாலாவை திரிச்சிக்கோங்க. திரிச்சிட்டு போட்டு அதையும் நல்லா கிளறுங்க, நல்லா வதக்குங்க.
ஓரளவுக்கு வந்து இந்த மசாலா வதங்கினதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை அதில் சேர்த்துட்டு திரும்பவும் வதக்குங்க. இஞ்சி பூண்டு வாசனை ஓரளவுக்கு வந்து அந்த மசாலாவோட கலந்து வரணும். இஞ்சி பூண்டு போட்டாச்சுனாலே வாசனை தூக்க ஆரம்பிச்சிடும். அந்த இஞ்சி பூண்டு தனியாக பச்சை இஞ்சி பூண்டு வாசனையாக இல்லாமல் மசாலாவோடு கலந்து லைட்டாக அந்த வெந்து மசாலாவோட கலந்த வாசனை வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் இல்லை 2.5 ஸ்பூன் போடுங்க. நான் காரம் அதிகமாக வேணும்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். நான் இதில் 5 ஸ்பூன் போடுவேன். காரணம் என்னென்னா இது சின்ன ஸ்பூன் பார்த்திங்கன்னா. நீங்கள் நார்மல் டீஸ்பூன் யூஸ் பண்ணால் 3 ஸ்பூன் இல்லை 2.5 ஸ்பூன், காரம் கம்மியாக வேணும்னா 1.5லேருந்து 2 ஸ்பூன் போட்டாலே கூட போதும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி நான் இந்த ஸ்பூனுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் தான் போடுவேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போடுங்க. கொத்தமல்லி வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் அது ஒரு விதமான ஒரு சுவை கொடுக்கும். அதனால் அதை போடலாம். உப்பு இதை பெரிய டீஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு மஞ்சத்தூள். நீங்கள் பெரிய டீஸ்பூனில் போட்டிங்கன்னா ஒரு கால் இல்லது காலுக்கும் அரைக்கும் நடுவில் ஒரு அளவில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் அப்படியே கிளறி வதக்குங்க. இதை கிட்டத்தட்ட ஒரு மாதிரி மசிஞ்ச பக்குவத்துக்கு வரணும். இது பார்த்திங்களா எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு. அந்த தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு மசிஞ்சிருக்கு, 3/4 தக்காளி மசிஞ்சிருச்சு. அந்த மசிஞ்ச பக்குவத்துக்கு வரணும். அந்த பக்குவம் வரும்போது ஒரு மனம் வரும். அந்த கண்டிஷனில் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம கறியை எடுத்து போடலாம். கறியை நல்லா சுத்தமாக கழுவி தண்ணி வடிய விட்டு வச்சுருங்க. அந்த கறியை எடுத்து இதில் போட்டு கிளறணும். நல்லா கிளறணும். தண்ணி முதல்ல ஊற்றக்கூடாது. கறியை முதல்ல நல்லா போட்டு கிளறணும். நல்லா கிளறி கறி ஓரளவுக்கு வந்து வேகணும். லேசாக அவுட்டர் லேயர்லாம் வந்து கொஞ்சம் வெந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து கறியை இதில் நீங்கள் பரட்டுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டுங்க. நல்லா பரட்டுனதுக்கு அப்புறமா ஒரு 3 ஈர்க்கு கருவேப்பிலையை உருவி இதில் போட்டுருங்க. இது இல்லாமல் இன்னொரு ஈர்க்கு கருவேப்பிலை தனியாக வச்சுருங்க. கடைசியாக கொத்தமல்லி போடும்போது போடலாம். இப்போ கருவேப்பிலையை போட்டு இதோடு சேர்த்து வதக்கும்போது அந்த கருவேப்பிலையோடைய வாசனை கறியில் கலக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி முதல்ல ஒரு 3 ஈர்க்கை போட்டுறோம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்து கொஞ்சம் அந்த கலர் மாறும்போது மசாலாவோட கலர்லாம் மாறுது பாருங்கள். அந்த கண்டிஷனில் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி நான் ஒரு 3 கிளாஸ் ஊற்றிருக்கேன். 1 கிளாஸ் ஊற்றிட்டு அப்படி கலக்கி விட்டுட்டு திரும்ப 1 கிளாஸ், அதுக்கப்புறம் திரும்ப 1 கிளாஸ்னு பெரிய கிளாஸில் 3 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இதை கறியை வந்து குக்கரில் வேக வைக்கல. பொதுவாக மட்டன் அப்படின்னாலே குக்கரில் வேக வைப்போம். குக்கரில் வேக வைக்கும்போது என்ன ஆகுனா அந்த ப்ரெஷரில் அந்த மாமிசத்துடைய ஒரு கவிச்சி வாசனை வெளியில் போகிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு கம்ப்ரஸ் ஆகி நீங்கள் குக்கரை திறக்கும் போது குப்புன்னு ஒரு கவிச்சி வாசனை வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த வாசனை தான் குழம்புடைய டேஸ்ட்டை கெடுக்கிற முக்கியமான விஷயம். அதனால் குக்கரில் கறியை வேக வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் அப்படியும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஓப்பனாக இருக்கிற வானலியில் விட்டு வேக வைக்கிறது தான். இதையும் கொஞ்சம் நேரம் நான் மூடுவேன். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயெல்லாம் இப்படி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியை விட்டு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வரும். கொதி வரும்போது அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இது வந்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் விடணும். இந்த 2 நிமிஷமும் விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம திறந்தோம்னா நுரையாக கொதிச்சு வந்திருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம ஒரு 3 நிமிஷம் வந்து அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணதுனாலே இவ்வளோ நுரை வருது அப்படின்னா குக்கருக்குள்ளே எவ்வளவு நுரை வருது. சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த விசில் வழியாக நுரையாக வெளில வந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து அதை கம்ப்ரெஸ் பண்ணி அதை வந்து வேக வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாசனை, அந்த கவிச்சி வாசனை நம்ம மசாலா வாசனையோட கலக்கும். அடுத்து மசாலாவும் அந்த மாதிரி சமைக்கும்போது நிறைய போடணும். ஏன்னா இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு, இந்த கவிச்சி நாற்றத்தை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மசாலா அதிகமாக சேர்க்கணும். பட் இப்படி பண்ணும்போது நம்ம கம்மியான மசாலா போட்டாலே போதும், மனம் அதை விடவும் அதிகமாக இருக்கும் இதில். சரி, இந்த மாதிரி நுரையாக வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு கிளறி விட்டு அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியதான். இதில் வேலையே வந்து இதை அப்பப்போ கிளறி கொதிக்க வச்சு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் விட்டோம்னாலே கறி வெந்துடும். ஒருவேளை நீங்கள் வாங்கின கறி கொஞ்சம் முத்தலாக இருக்குது, வேகலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வெந்நி கொதிக்க வச்சுக்கோங்க. வெந்நி எடுத்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு, உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் குழம்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெந்நி கலந்து இதை நல்லா வேகிற வரைக்கும் வேக வைக்க வேண்டியதான். வேறு ஒன்றும் வேலை இல்லை. நான் இதில் வெந்நியெல்லாம் கலக்கலை. நான் ஊற்றின தண்ணி எனக்கு வந்து கெட்டியாக குழம்பு வேணுங்கிறதுனால நான் ஊற்றின தண்ணியோட அளவு எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வெந்நியெல்லாம் கலக்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் கலந்துக்கலாம். கலக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. பச்சை தண்ணி கலக்காதீங்க. வெந்நி நல்ல சூடான வெந்நியை கலந்துக்கங்க. கலந்து
உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த குழம்பை ரெடி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கறி வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஒன்ஸ் கறி வெந்து முடித்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு ஈருக்கு கருவேப்பிலை வச்சுருங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையை உருவி போட்டு கொத்தமல்லி கிள்ளி போட்டு லைட்டாக கிளறிட்டு இறக்கி வச்சுடுங்க. கறி குழம்பு பொறுத்த வரைக்கும் இறக்கி வச்ச உடனே தட்டில் ஊற்றி சாப்பிடாதீங்க. ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே செட்டிலாக விட்டுடுங்க. அது ஒரு அரை மணி நேரம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் முழுமையான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் திரும்ப வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. உங்கள் கமெண்ட்டை நான் அவளோட எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்தது, இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ஒரு மட்டன் குழம்பு நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லணும். நான் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான சமையல் வீடியோவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.